ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திய செம மாசாட்டு சொன்னபடியே சவால்ல ஜெயிச்சிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி கைனாலேயே அவங்க அம்மாவோட சிலை தொறக்கப்படுது. ஆனா, இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம வச்ச ஒரு பொருள் எங்க தான்டா போச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, கார்த்திய செம மாசாட்டு மயில் வாகனமும் சேர்ந்து நம்ம சிவனாண்டி முத்துவேல சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சந்திரகலா இனிமே அந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி கிட்ட என்ன நடந்தாலுமே அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாதுக்கா. அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நம்ம அம்மா நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பத்தை நம்ம எப்போவுமே மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும் நான் எப்படி அதெல்லாம் மறப்பேன் சந்திரா, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாரு எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. நான் இன்னும் வீட்டில் தானே இருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். நீ எதை நினச்சி கவலைப்படாதன்னு சொல்லும்போது, சந்திரகலாவும் ஆமாம் ஏற்கனவே அவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான். உன் கையினால தான் இந்த சிலையை திறக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த சவாலை நான் ஜெயிச்சே ஆகணும்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படின்னு நம்ம சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்க வராங்க. சாமுண்டேஸ்வரியும் இன்னும் ஊரில் உள்ள தலைவர் எல்லாருமே என்னை வந்து பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் நீங்கள் விசாரிக்கும் போது, அம்மா அந்த உங்கள் மருமகையை ஒரு இடம் திறக்க போகிறாங்கல்ல, அந்த திறப்பு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தங்க வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறது அவங்க தான். அதனால் அவங்க இருக்கும்போது நீங்களும் ஊர் சார்பாட்டு இருக்க தான் செய்யணும். நீங்கள் தானே இப்போ ஊர் தலைவியாக இருக்கீங்க, அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்து கேட்குறீங்க, நான் எல்லாம் அதுக்கு வரதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னாலுமே அங்கே உள்ளவங்க கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் மட்டும் இல்லாமல் எப்படி அந்த ஒரு திறப்பு விழா நடக்கும், நம்ம ஊரை பற்றி எல்லாம் அப்புறமா என்ன நினைக்க போகிறாங்க, அதனால மத்திய அமைச்சருக்கு முன்னாடி நீங்கள் தான் அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துக்கு கிளம்பும் போது சந்திரகலாவும் என்னக்கா நீ போக மாட்டேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் எதுக்காக போறேன்னு கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் வேற என்ன செய்யறது சந்திரா, இப்படி ஒரு அமைச்சர் வரும்போது நம்ம அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது சரியில்லைல்ல, சரி நான் அங்க தானே போறேன், நான் எங்க அந்த சிலையை திறந்து வைக்க போறேன் அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட இப்படிதான்க்கா நடக்கும், அவன் கடைசி நேரத்துல சொன்ன மாதிரி செய்திருவான், ஏதாவது ஒண்ணு செய்து அந்த இடத்துக்கு நீ போனீன்னா கண்டிப்பா ஒன்ன வச்சு சிலையை திறக்க வச்சிருவான்னு சொல்லும்போது, நம்ம சாமுண்டேஸ்வரியும் அதை பத்தியெல்லாம் நீ கவலையே படாத சந்திரா, என்ன நடந்தாலுமே என்னோட கைனால அந்த சிலையை நான் திறக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ரேவதிக்கே சந்தோஷம் ஆயிடுது. கார்த்தி சொன்ன மாதிரியே செய்துட்டா, அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம ரோகிணியும் ரேவதி கிட்ட பாத்தியா அம்மா வந்துட்டாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. மயில் வாகனமும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அத்தை நீங்கள் வந்துட்டீங்களா, வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேளை கரெக்டான சமயத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் நான் ஒன்றும் இந்த இடத்துல வந்து திறக்கிறதுக்காண்டி ஒன்றும் வரலை, இங்கே வந்து அமைச்சர் வராங்க, அவங்க முன்னாடி ஊர் தலைவியாட்டி இந்த இடத்துல இருக்காம நான் இருந்தேன்னா அது சரி வராதுல்ல, அதுக்காக தான் வந்தேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, நீங்கள் கூப்பிட்டனால வந்தேன்னு ஒன்று அர்த்தம் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் எது எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க எல்லாத்த அப்படி சொல்லும்போது, நம்ம சந்திரகலாவும் கார்த்தியை பார்த்த உடனே என்னோட அக்கா இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு அவள் தான் இந்த சிலையை திறந்து வைப்பான்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, எப்படி இருந்தாலுமே அவள் ஒன்றும் திறந்து வைக்க மாட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல பொறுத்து இருந்து பார்க்கலான்னு சொல்லி நம்ம கார்த்தியை சந்திரகலா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதுபடியே மினிஸ்டர் அந்த இடத்துல வந்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஊர் சார்பாட்டு அவங்கள அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டிய முத்துவேலு சந்திரா அந்த இடத்துல இன்னும் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேல் கிட்ட என்ன சித்தப்பா இங்கே நடக்குது, சந்திரா எதுக்காக இங்கே வந்திருக்கா, அதுவும் அந்த சிலைக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காளே, நம்ம நேத்தைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நம்ம பிளான் தெரிஞ்ச அப்புறமும் எவ்வளோ தைரியமா இங்கே நின்றுட்டு இருக்கா, டைம் வேற ஆகிட்டே இருக்கு, சந்திராவை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தள்ளி போக வைக்கணுமே, அவளுக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் நம்ம முத்துவேல் கிட்ட பதட்டமா பேசுறாங்க. முத்துவேலும் அதான் மருமனே நானும் யோசிச்சிட்டே இருக்கேன், பாவம் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்க வந்து மினிஸ்டர் நம்ம கார்த்தியை புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மாவோட நினைவாட்டி இப்படி ஒரு ஆசிரமத்தையும் கட்டி எப்பவுமே அன்னதானம் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்படி உங்க அம்மாவோட சிலையை திறந்து வைக்க போறீங்க, ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியை தேங்க்யூன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சரி டைம் ஆகுதுல்ல, கரெக்டா இந்த சிலையை திறந்து வச்சு
வச்சிடலான்னு சொல்லி ரிமோட்டை கொடுக்குறாங்க. அந்த கரெக்டான சமயத்தில் அமைச்சரும் சரி ஓப்பன் பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து வாங்க உங்கள் மருமகன் தானே இதெல்லாம் செய்ய போகிறாங்க, அதனால வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி இல்லை நீங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து என்னம்மா இந்த ஊருக்கே நல்லது செய்கிறவங்க நீங்கள் தான், அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்கள் கைனால் திறந்து வச்சா தானே நல்லா இருக்கும், எங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் திறந்து வைங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. ஒரு சமயத்தில் எல்லாரோட கட்டாயத்தினால நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து திறக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னக்கா இங்கே நடக்குது, நீ தான் என்ன சொன்ன, கண்டிப்பாக இந்த குடும்பத்தை சேர்ந்த அவனுக்கு நம்ம நம்ம ஆதரவாக இருக்கக்கூடாது, இங்கே வந்து இவனோட அம்மா சிலையை திறந்து வைக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கிற, உனக்கு பட்டது எல்லாமே மறந்து போத்தான்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரகலா கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சந்திர கொஞ்சம் அமைதியாக இரு, நீ பார்த்தல இங்கே இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நான் வந்து மறுக்க முடியும், அதுவும் மினிஸ்ட்ரியை வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் இப்படி இருந்தால் இனி நல்லா இருக்காது சந்திரா, நான் போய் எதுக்கும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டரும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து ரிமோட்டை கையில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் என்ன சித்தப்பா இவ்வளோ நேரம் ஆயாச்சு, 10 மணி வரை தாண்டியாச்சு, இன்னும் வந்து எந்த சம்பவமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக அங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க சிலையை. டபார்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனே முத்துவேலும் ஏதோ வெடிச்சிட்டு போல, ஐயோ சந்திராவுக்கு என்ன பிரச்சனையாச்சோன்னு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா அந்த சிலைக்கு மேலே அப்படியே ரோஜா பூ எல்லாம் கொட்டுது. இதை பார்த்த முத்துவேலும் என்னது இது, அப்போ இந்த பூவெல்லாம் கொட்டுறதுக்காண்டி தான் இப்படி சவுண்டு கேட்டால் நான் கூட ஏதோ வெடிச்சிட்டுன்னு நினச்சேன், சரி எது எப்படியோ சந்திராவுக்கு எந்த ஆபத்தும் வரல, அது வரைக்கும் நல்லது, அப்போ நம்ம எல்லாம் வச்சது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க கைனாலேயே சிலையை திறந்து வச்சிடுறாங்க. விருப்பமே இல்லாமல் அந்த இடத்துல நிற்கும் போது சந்திராவும் பாத்தியாக்கா அந்த டிரைவர் பையன் சொன்ன மாதிரி செய்துட்டான், அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. கார்த்தியும் சரி அத்தை நீங்கள் உங்கள் கைனாலே சொன்னபடியே நல்லபடியாக திறந்து வச்சிட்டிங்க, ரொம்பவே சந்தோஷம்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியா டிரைவர் பையில நீ வந்து செய்கிறது எதுவுமே சரியில்லை, என்னை ஏமாற்றி இந்த இடத்துல எப்படியோ கூட்டிகிட்டு வர வச்சு செயலை செய்ய வச்சுட்டுல, இனிமேல் நான் உன்னை சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி எது எப்படியோ உங்கள் கைனால தான் இந்த சிலை திறக்கப்பட்டதுக்கு அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்திட்டு வந்து கார்த்தி நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், அம்மா வருவாங்களோ, அது மட்டும் இல்லாமல் சிலையை அவங்க கைனால திறந்து வைப்பாங்களோன்னு, இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரேவதியும் சொல்லும்போது நம்ம கார்த்தியும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எந்த பிரச்சனையும் வராது, அத்தை தான் இதை திறந்து வைக்க போகிறாங்கன்னு அது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் சிவனாண்டியை பார்த்துட்டாங்க. சிவனாண்டி கிட்ட வந்து என்ன வச்சது வெடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா, எல்லாமே எனக்கு தெரியும், உங்களோட ஒய்ஃப் சந்திரா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்களே அப்போவே எல்லா விஷயமும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டோன்னு சொல்லி சாம மாதம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சந்திரா சவாலில் தோற்று போய் என்ன பண்ணுறது புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தியும் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யணும், கண்டிப்பாக இனிமேல் ஆசிரமோட எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, ஆசிரமத்தில் உள்ள சிலை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் சொல்லிட்டு கார்த்தியை சாம மாதம் நம்ம சந்திரகலாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.